ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரைஸ் கிச்சடியும் சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செஞ்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய், அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயம் போட்டுடணும். அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு போட்டு நல்லா சோட்டே பண்ணிவிட்டு தக்காளி, கொத்தமல்லி, புதினா, உப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணிடணும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் 1 2 3 மசாலா கொஞ்சமாக போடுவேன் டேஸ்ட்டுக்காக. அப்புறம் மிளகாத்தூள் எல்லாம் போடக்கூடாது, வெறும் மஞ்சள் தூள் மட்டும்தான் போட்டு சாட்டே பண்ணணும். பச்சை பருப்பு இருக்குது இல்லைங்களா, பைத்தம் பருப்பு, அந்த பருப்பு போட்டுட்டு அதை வறுத்துட்டு போடணும். நல்லா வறுத்துட்டு போட்டாக்கா நம்மளுக்கு இந்த வளவளப்பாக இருக்காது. ஸோ வறுத்து போட்டு ஆட் பண்ணி 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணின்ற மெஷர்மெண்ட்டில் நான் 1.5 கப்பு போடுவேன். நீங்கள் உங்களுடைய ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி போட்டு கொதி வந்ததுமே அரிசி போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா கலந்து விட்டுக்கலாம். சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதித்து வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா நெய் விட்டுக்கலாம். ரைஸ் நல்லா கொதித்து வந்திருக்கு, நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு தம் போட்டுடலாம். ரொம்ப ஈஸி தான், தம் போட்டுடலாம். அது சிம்பிளாக வீட்டில் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு அப்படின்னாக்கா இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம. ஸோ ஒரு பெப்பர் சிக்கனுக்கு இதுவும் ரொம்ப சிம்பிள். இது ஆக்சுவலாக நான் பேச்சுலர் ஸ்பெஷல்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு கிரேவி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கிரேவி சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம செய்ய தெரில அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது செஞ்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கணும். வெங்காயம், இதுக்கு தேவையான பொருளே 4 தான். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், பெப்பர், அவ்வளோதான். சிம்பிளான ஒரு கிரேவி. வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சிம்பிளாக எல்லாமே கலந்து விட்டு ஒரு குழம்பு ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு கிரேவி. ரொம்ப சிம்பிளாக வெங்காயம், இஞ்சி பூண்டு போட்ட பிறகு சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா சிக்கன் போட்டோம் அப்படின்னாக்கா அந்த சிக்கனை தான் இஞ்சி பூண்டு நல்லா சாட்டே பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஸ்மெல் போகும். அந்த கவுச்சி ஸ்மெல் அப்போ தான் போகும். நல்லா சாட்டே பண்ணணும் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு, அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி. ஸோ கிரேவி வேணும் அப்படின்னாக்கா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கிரேவி வேணாம் அப்படின்னு சொன்னால் தக்காளி அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மசாலா மட்டுமே போட்டால் பெப்பர் சிக்கன். ஸோ இப்போது நமக்கு கிச்சடிக்கு கிரேவி வேணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் டொமேட்டோஸ் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, தக்காளி போட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், அப்புறம் தனியாத்தூள், பெப்பர் தூள், அவ்வளோதாங்க. கொத்தமல்லி, இது மட்டும் தான் போடுவேன். இது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கிரேவி ரெடி ஆகிடும். கிச்சடிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் இதில் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நாங்கள் யூடியூப்க்கு ரொம்ப நியூ. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு எப்படி சொல்கிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்றது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ரைஸ் பாருங்கள், நான் ஒன்றுக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சதுனால நம்ம நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. புல்லட் ரைஸ் இது. ஸோ நல்லா வரும். டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சடின்னு சொல்லுவாங்க எங்களுதில் இது. ஆக்சுவலாக அது நல்ல மைல்டு எல்லோ கலரில் இருந்துச்சு. வீடியோவில் ஒயிட்டாக தெரியுது. தேங்க்யூ, பாய்.